முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் சுருக்குக அப்படின்ற பார்க்க போகிறோம். இந்த சுருக்குக என்ற பகுதி பெரிய கடல் போல ஒரு பகுதி. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறோம். சரிங்களா? சுருக்குகன்றது ஒரு கடல். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது என்னது மிகப்பெரிய கடல். அதில் நம்ம ஒவ்வொரு பகுதியை என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டு போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா போட் மாஸ். முதலாவதாக பார்க்க போகிறது என்னது யூ போட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூ போட் மாஸ். யூ போட் மாஸ். யூ அப்படின்னா என்ன அப்படின்னா யூ அப்படின்னா அண்டர்லைன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அண்டர்லைன் ஆர் பார். அண்டர்லைன் என்னது பார். சரிங்களா? அடுத்து பி ஃபார் பிராக்கெட். சரியா? அடைப்புக்குறி அப்படின்னு சொல்கிறோம். அடைப்புக்குறி. அடைப்புக்குறி. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு, அடுத்து செட் ப்ராக்கெட்டு, அடுத்து என்னது க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ அதை டிஃப்ரெண்ட் மாற்றி கூட இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருந்தால் என்ன பண்ணிடணும் ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து ஆஃப். ஆஃப் அப்படின்னா ஓனா ஆஃப், அதுக்கு இல் அப்படின்னு பொருள். இல் ஆர் ஆர் இன் அப்படின்னு பொருள். இல் ஆர் என்னது இன் அப்படின்னு பொருள். இதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன சிம்பிள் மல்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டி ஃபார் டிவிஷன். சரியா? டிவிஷன் அப்படின்னா வகுத்தல். டிவிஷன் அப்படின்னா என்னது வகுத்தல். சரிங்களா? அடுத்து எம். எம் ஃபார் மல்டிபிகேஷன், அதாவது பெருக்கல் அப்படின்னு சொல்கிறோம். பெருக்கல். அடுத்து ஏ ஃபார் அடிஷன், கூட்டல். கூட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எஸ் ஃபார் செப்பரேஷன், கழித்தல் அப்படின்னு சொல்கிறோம். கழித்தல். சரிங்களா? ஸோ இந்த ரூலில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கல தீர்க்கணும். ஸோ இதில் இது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாக்கல அப்படின்னா இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருந்தேன் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த வள்ளல். வள்ளல் பெயர். பெயர் கூட கர்ணன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஸோ அந்த அப்படின்னா அடைப்பு, அடுத்து வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். ஸோ இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியமாக இருந்தால் அப்படி கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு கணக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க கணக்குள்ளே போகலாம். போர்ட் மாஸில் சரியா இதில் டைப் 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னது டைப் 1 பார்க்க போகிறோம். பாருங்கள், இது எப்படின்னா இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே இங்கிலீஷாக இருந்தால் என்ன இருக்கும் ஆஃப் அப்படின்னு இருக்கும். சரியா? இல் ஆர் இன் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் மல்டிபிள் அப்படின்னு பொருள். ஸோ இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எனில் மதிப்பு காண்க. எனில் என்னது மதிப்பு காண்க. ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா இப்போது 2/5 வகுத்தல். சரிங்களா? 1/5 இல்லை அப்படின்னா அது என்ன மல்டிபிள். சரியா? நான் முதல்ல எதை தீர்க்கணும்னு சொன்னேன், நமக்கு போர்ட் மாஸ் உள்ள போகிறோம். யூ போர்ட் மாஸ். சரியா? அப்படின்னா அண்டர்லைன் கிடையாது. அடுத்து என்னது பிராக்கெட். பிராக்கெட்லேயே என்ன பிராக்கெட்டு ஓப்பன் பிராக்கெட்டு. அப்போ இதுதான் முதல்ல தீர்க்கணும். அப்படின்னா பகுதிகள் ஒரே மாதிரி தொகுதி என்ன பண்ணலாம் அப்படியே கழிச்சிடலாம். அப்படின்னா 2 என்னது 2 மைனஸ் என்னது 1. சரிங்களா? அடுத்து 2/5 வகுத்தல். அடுத்து 1 என்னது 5 இன்ட்டு இது என்னது 1 - 1. இப்போது இந்த 1 - 1 அப்படின்னு எழுதிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது கூடாது. 1 - 1 0 அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஓப்பன் ப்ராக்கெட் மட்டும்தான் செட் ப்ராக்கெட்டுக்கு கிடைச்சிருக்கா. அப்போ இதில் அந்த ரூல் படி தான் போகணும். ஆஃப் இருக்கா இல்லை, டிவிஷன் இருக்கா இல்லை, மல்டிபிகேஷன் இருக்கா இருக்குது. அப்போ முதல்ல இந்த இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிடுவோம். அவங்க கவனமாக இருக்கணும். 5 வகுத்தல். அடுத்து 1/5 இன்ட்டு 1. ஸோ இல்லைனாக்கில் நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அடுத்து மைனஸ் என்னது 1. ஸோ இது அடுத்து அப்படின்னா 2/5 வகுத்தல். அடுத்து இதை நம்ம கிராஸ் பண்ணி செய்வோம். அப்படின்னா -5 அப்படின்னா -4 என்னது 5 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? -4/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிக்கணும் அப்படின்னா 2/5. சரிங்களா? அடுத்து இந்த வகுத்தில் நம்ம பெருக்கலாம் மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது என்னவாயிடும் தலைகீழாக மாறிடும். அப்படின்னா ஸோ உங்களுக்கு -5 என்னது 4 மாறிடும். -5 என்னது 4 மாறிடும். இப்போ 5க்கு 5 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 2க்கும் இந்த 2 என்னது கேன்சல் ஆகிடும். அப்போ -1 என்னது 2 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது -1/2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த இல்லை பயன்படுத்தி ஆன்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து டைப் 2ல்
பாரை பயன்படுத்தி ஆன்சர் பண்ணுவோம் வாங்க. அடுத்து போர்ட் மாஸில் நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். இந்த டைப் 2 என்ன அப்படின்னா பார் இருக்கிறது. சரிங்களா? இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இது ரிப்பீட்டடாக நமக்கு டிஎன்பிசி தேர்வுகளை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ கொடுக்கப்பட்டது கலவை பின்னமாக இருக்குது. அதை முதல்ல நம்ம தகா பின்னமாக மாற்றிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 12 13 அப்போ 13 பை என்னது 4 வகுத்தல். அடுத்து ஒரு 4 4 1 ப்ளஸ் 5 5 பை 4 மைனஸ் 1 பை 2. அடுத்து 2 2 4 4 ப்ளஸ் 1 5. ஸோ 5 பை 2 மைனஸ். இப்போது இது பார் இருக்கிறதுனால இதை மட்டும் சுருக்கணும். சரிங்களா? அப்படின்னா 1 பை 4 மைனஸ் 1 பை 6. இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 12 கிடைக்கும். அப்படின்னா 4 அப்படின்னா 3 அது என்னது 2 அப்படின்னா 1 பை என்னது 12. அப்போது இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் 1 பை 12 அப்படின்னு எழுதிட்டோம். சரிங்களா? அடுத்து இப்போ பார் முடிச்சிட்டோம். பாருக்கு அடுத்து என்னது ப்ராக்கெட் தான். ப்ராக்கெட்டில் என்னது ஓப்பன் ப்ராக்கெட். அப்போ அது மட்டும் நம்ம தீர்த்துப்போம். அப்படின்னா 13 பை 4 வகுத்தல். அடுத்து 5 பை 4 மைனஸ் 1 பை 2. இதை நம்ம சிம்பிளை பண்ணுவோம். சரிங்களா? எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். இப்போ 5 2 இதில் பெருக்கிட்டா 12 கிடைக்கும் 6. அப்போ என்னது 30. அப்போ 30 மைனஸ் என்னது 1. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம். அடுத்து 13 பை 4 வகுத்தல் 5 பை 4 மைனஸ். சரியா? அப்போ கழிச்சு அப்படின்னா 1 பை 2. அப்போ 29 பை என்னது 12. இப்போ இங்கே எதுவுமே இல்லைனாலும் இது மல்டிபிள் இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதை தான் முதல்ல நீங்கள் சுருக்கணும். இதுதான் என்ன பண்ணணும் முதல்ல என்ன பண்ணணும் சுருக்கணும். அப்படின்னா 13 பை 4 வகுத்தல் 5 பை 4 மைனஸ் இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 29 டிவைட் என்னது 24. சரிங்களா? சரி. இப்போ அப்படின்னா 13 பை 4 வகுத்தல். அடுத்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 24 கிடைக்கும். அப்போ அப்படின்னா 6 24 6 4 24. அப்போ அப்படின்னா 30 மைனஸ் என்னது 29. அவ்வளோதான். அப்படின்னா 13 பை 4 வகுத்தல். அப்படின்னா 1 பை என்னது 24 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அப்படின்னா 13 பை 4 இந்த வகுத்தில் நம்ம பெருக்கனா மாற்றணும் அப்படின்னா இது என்ன ஆகிடும் ஸோ தலைகீழாக மாறிடும். இப்போ அடித்தோம் அப்படின்னாக்கில் 7 4 6 4 24 அப்படின்னா 5 6 60 6 18. அப்போ 78. ஸோ ஆன்சர் என்னது 78. ரொம்ப ரொம்ப எளிமை கணக்கு. ஸோ இது டிட்டோவாக உங்களுக்கு அப்படியே கேட்பாங்க. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 2 வந்து இயற்கணிதம் பார்க்க போகிறோம். இயற்கணிதத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலா தெரியணும். அது இருந்தால் அப்படின்னா ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபார்முலா என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னாக்கில் a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² ப்ளஸ் என்னது b² ப்ளஸ் என்னது 2ab. சார் இதெல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முறை ரிவிஷன் கொடுத்துக்கிறோம். சரியா? a² ப்ளஸ் b² மைனஸ் என்னது 2ab. இப்போ இதை வச்சு வேறு என்ன பயன்படுத்தி அவங்க கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னா இப்போ அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? டிவைடட் பை. சரிங்களா? a² b² அப்படின்னு கேட்க முடியும். அப்படி கேட்டால் இது என்னவா இருக்கும்னா வெறும் 2ஆக இருக்கும். சரி, என்னவா இருக்கும் 2ஆக இருக்கும். அடுத்து இதுவே a² ப்ளஸ் b² மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். சரியா? a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னது அப்படின்னு கேட்டிருந்து ஏபின்னு கேட்டால் இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 4ஆக இருக்கும் ஆன்சர். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப எளிமையாக என்ன பண்ண பார்த்ததுமே ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்து இப்போ இது பார்த்தோம் இல்லையா? அடுத்து இங்கே இன்னொரு ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். a² மைனஸ் b². இதோட ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. a + b. அடுத்து என்னது a மைனஸ் b. அடுத்து இதுவே க்யூப்பில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா வேற என்ன கேட்கலாம் a + b ஹோல் கியூப் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா a³ ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b³ அப்படின்னு இருக்கலாம். இப்போ இதை எப்படியா நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் 3ab a + b அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? சரி. அடுத்து இதுவே a மைனஸ் b ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கலாம். அப்படின்னா a³ மைனஸ் 3a² b. சரிங்களா? அடுத்து ப்ளஸ் 3ab² மைனஸ் b³ அப்படின்னு இருக்கும். இதை எப்படி எழுதலாம் a³ மைனஸ் b³ மைனஸ் 3
ஏபி ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ இது மாதிரி மாற்றி எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். மாற்றி எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் தெரியணும். அடுத்து வேறு என்ன கேட்கலாம்? ஏ பவர் 4 பி பவர் 4 அப்படின்னு கேட்கலாம். இது கேட்டால் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கேட்கலாம். இது எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அடுத்து என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்மெட்டை நமக்கு எழுத தெரியும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இதே பயன்படுத்தி என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ண முடியும். வேறு என்ன கேட்கலாம்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும்? ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னு கேட்டால் ஏ மைனஸ் பி, அடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ அவ்வளோதான். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் இருக்கணும், இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் இருக்கணும். அதே போல் எங்கள் ப்ளஸ் வந்தால் இங்கே என்னது மைனஸ் வரணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்துட்டு ஒரு முறை அப்படியே நிறுத்திட்டு நோட்டு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது அடுத்து வேறு என்ன ஃபார்முலா சார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய ஃபார்முலா இருக்குங்க. நிறைய ஃபார்முலா இருக்குது. இது இல்லாமல் நிறைய என்னது ஃபார்முலா இருக்குது. ஸோ பேசிக்காக இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது நான் ஃபார்முலா தேவை அப்படின்னாலும் நாங்கள் கணக்கு நடத்தும் போது கூட என்ன பண்ணிடுறேன் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, வாங்க நம்ம கணக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இது மாடல் நம்பர் 1, இந்த மாடல் 2ல் டைப் நம்பர் 1. சரிங்களா? மாடல் 2 இயற்கணிதம், அதில் டைப் 1 பார்க்க போகிறோம். சரி, இது போல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. இது போல் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ண முடியும்? பயப்பட தேவையே இல்லை. அப்போ சார் என்ன சார் செய்யணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது ஏபி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஏபின்னு என்ன பண்ணோம் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ கன்சிடர் பண்ணிவிடுவோம். அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ்ஸு. சரிங்களா? அடுத்து இங்கே அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஸோ டிவைடட் பை. சரியா? இது என்னது ஏ ஸ்கொயர். சரியா? அடுத்து என்னது பி ஸ்கொயர். சரிங்களா? இந்த பேட்டர்னில் இங்கே ப்ளஸ் இருந்தாவே என்ன ஆன்சருங்க? அது எதுவாக இருந்தாலும் 2 தாங்க ஆன்சர். ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். 2 தான் என்னது ஆன்சர். அது எதுவாக இருந்தாலும் வேறு என்ன கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கு டெசிமலில் கொடுப்பாங்க, நம்பர்ஸாக கொடுப்பாங்க, எப்படி கொடுத்தாலும் என்னது ஆன்சர் 2 தான். எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் என்னது 2 தான். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு நீங்கள் பெருசாக கணக்கு போடணுன்னு அவசியமே கிடையாது. அப்போ இந்த ஃபார்மேட் தெரியணும், அவ்வளோதான். இதுவே இங்கே மைனஸ் கொடுத்துட்டு இங்கே வெறும் ஏபி இருந்தால் என்ன ஆன்சரு 4ங்க. சரியா? இதே இடத்துல ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை வெறும் ஏபி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னது ஆன்சர் 4ங்க. அப்போ இந்த 2 பேட்டர்னும் உங்களுக்கு தெரியணும். பார்த்ததுமே என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம். கணக்கு போடணும்னு அவசியமே என்னது கிடையாது. அடுத்து டைப் 2ல் பாருங்கள். டைப் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே போல் தான் இதெல்லாம் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் நம்பரை கன்சிடர் பண்ணக்கூடாது, என்னவா லெட்டராக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா அது ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது என்னவா இருக்கும் ஏ கியூப் ப்ளஸ் என்னது பி கியூப். சரிங்களா? அடுத்து டிவைடட் பை. சரிங்களா? இது என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் என்னது மைனஸ் ஏபின்னு இருக்குது. அடுத்து என்னது ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? இப்போது இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபாக நம்மளால் எழுத முடியும். அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி, அடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் என்னது ஏபி, அடுத்து இது என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் என்னது ஏபி. அப்போது இதுவும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா இப்போது ஏ ப்ளஸ் பி மட்டும் இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 768, பியோட வேல்யூ 232. ஸோ அதை கூட்டணும் அப்படின்னாக்கல 770, ஸோ 800, ஸோ 1000 அப்படின்னு கிடைக்குது. 1000 அப்படின்னது ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதில் நீங்கள் என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? இல்லை நான் எளிமையாக இதனால் ஆன்சர் பண்ண முடியுமா? நான் முடியுங்க. இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு முறை அப்படியே கூட்டிக்கோங்க. அங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு முறை அப்படியே என்ன பண்ணணும் கூட்டிக்கணும். இதுவே மேலே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை அப்படியே கழிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். மேலே மைனஸு கீழே ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஒரு முறை கழிச்சுக்கணும். ஸோ இதுக்காக நீங்கள் பெருசாக போடணும்னு அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இதுக்கு பதிலாக இது அப்படியே இங்கே மாறி மேலே இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். அவங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இந்த பேட்டர்ன் அப்படியே மேலே இருக்கும், இந்த பேட்டர்ன் அப்படி கீழே இருக்கும். அப்படின்னா 1000 பதிலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சரு 1/1000 அப்படின்னு கிடைக்கும். 1/1000 அப்படின்னு இது கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த டைப் போவோம். அடுத்து மாடல் நம்பர் 2ல் டைப் 3 பார்க்க போகிறோம்.
அடுத்து இப்போ டைப் 3 என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 5 xy ஈக்குவல் டு 14 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொம்ப எளிமையாக அதில் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள் இப்போது அவங்க என்ன கொடுத்தாங்க எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப்க்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. சரியா? அப்படின்னா என்னது எக்ஸ் இஸ் கியூப். சரிங்களா? அடுத்து மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய், அடுத்து ப்ளஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் என்னது எக்ஸ் இஸ் கியூப், சாரி ஒய் கியூப். சரிங்களா? இப்போ இதை நம்ம மாற்றி எழுத முடியும். அப்படின்னா எக்ஸ் இஸ் கியூப் மைனஸ் என்னது ஒய் கியூப். சரிங்களா? மைனஸ் 3xy, அடுத்து என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் தான் வேணும். அப்போ இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் என்ன வேணும் ப்ளஸ், அப்போ 3xy, அடுத்து என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் என்னது எக்ஸ் இஸ் கியூப் மைனஸ் என்னது ஒய் கியூப். அடுத்து இப்போது இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது 5, அதனால் 5 கியூப். அடுத்து ப்ளஸ் எக்ஸ்ஒயோட வேல்யூ என்னது 14, எக்ஸ் மைனஸ் ஒயோட வேல்யூ 5, ஸோ 5 அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் என்னது ஒய் கியூப். இப்போ எழுதிக்கலாம் 125 ப்ளஸ் என்னது 70, 7 என்னது 210. அப்படின்னா இதை கூட்டணும் அப்படின்னாக்கில் 335. அப்போது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட மதிப்பு என்னது 335. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சோம் அப்படின்னா என்னது ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து டைப் நம்பர் 4 போவோம்பாங்க. இப்போது 10 கியூப் மைனஸ் 15 கியூப் ப்ளஸ் 5 கியூப் இந்த மதிப்பு காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஈஸியாகவும் செய்ய முடியும். இந்த பேட்டர்ன் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கில் 10 கியூப் பண்ணி 15 கியூப் பண்ணி 5 கியூப் பண்ணி உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதை விட ரொம்ப எளிமை அப்படின்னா இது இந்த கியூபெல்லாம் விட்டுருங்க. இதை கூட்டினா 0 வருதான்னு பாருங்கள். 0 வருதா? 10 15 கூட்டானது 0 வருது. அப்படி 0 வந்துச்சு அப்படின்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட வேல்யூ 0வாக இருந்தால் a கியூப் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட வேல்யூ 0வாக இருந்தாக்கில் இது எப்படி எழுதணும்னா 3abc அப்படின்னு எழுதலாம். 3abc அப்படின்னு எழுதலாம். அப்படின்னா இது ஏனும் இது பின்னும் இது சின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா 3ஏவோட வேல்யூ என்னது 10, பியோட வேல்யூ -15, சியோட வேல்யூ 5. அவ்வளோதாங்க. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கலாங்க. 5 75, அடுத்து 75 3 அப்படின்னா 225 ஒரு 10. ஸோ அப்படின்னா -2250. ஸோ அதனுடைய சரியான விடை. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? சரி, ஒரு கணக்கு வேணால் தரேன், நீங்கள் வேணால் செஞ்சு சொல்லுங்கள். 1/2 ஹோல் கியூப், அடுத்து ப்ளஸ் 1/3 ஹோல் கியூப் மைனஸ் 1/6 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, 5/6. ஸோ இதோட மதிப்பு ஹோல் கியூப், இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்கள், கண்டுபிடிச்சி கமாண்டில் என்னன்னு சொல்லுங்கள் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க அடுத்த டைப் போவோம். அடுத்து டைப் 5 பாருங்கள். இந்த டைப் 5ல் அது கேட்பாங்க எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ ஏன்னு கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x² வேல்யூ கேட்கலாம். அதே எக்ஸ் கியூப் கேட்கலாம், பவர் 4 கேட்கலாம், 5 கேட்கலாம். சரிங்களா? நமக்கு 4 5 கேட்குறதுனா வாய்ப்புகள் குறைவு. இதுதான் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு இதுதான் 9ஆம் வகுப்பில் இருக்குது. சரிங்களா? எந்த வகுப்பில் இருக்குது? 9ஆம் வகுப்பில் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் தான் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது ப்ளஸ்ஸு, கேட்டிருக்கிறது ப்ளஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும், மைனஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் 2 மட்டும் என்ன கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்கணும், மைனஸ் இருக்கணும். சரிங்களா? அடுத்து கொடுத்துருக்கிறது ப்ளஸ்ஸு, கேட்டிருக்கிறது மைனஸ்னாலும் அதே தான் இருக்கணும். அடுத்து மைனஸ் ப்ளஸ் கொடுத்தாலும் என்னது, அதே தான் இருக்கணும். அப்போ என்ன சார் மாற்றம் அப்படின்னா ரெண்டுமே மைனஸ் வந்தால் மட்டும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு மாற்றிக்கணும். ரெண்டுமே மைனஸ் வந்தால் கொடுத்துருக்கிறதும் மைனஸ், கேட்டிருக்கிறதும் மைனஸ்னால் என்ன பண்ணணும், ப்ளஸ் மாற்றிக்கணும். அதுக்கு அப்படியே எங்கே இருக்கோ அப்படியே ஆப்போசிட்டு என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம கணக்கு கேட்பாங்க. எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு 5 எனில் எக்ஸ் கியூப் 1/x³ மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு இது தெரியும். இதோட மதிப்பு அப்படிங்கிற ஃபார்முலா என்னது, a³ மைனஸ் என்னது 3a, a³ மைனஸ் என்னது 3a. ஏவோக்கு பதிலாக நம்ம என்ன பிரதிடணும், 5. அப்போ 5³ மைனஸ் 3, ஏவோட வேல்யூ என்னது 5. அப்படின்னா 125 மைனஸ் என்னது 15. அப்போ என்னது 110. ஸோ ஆன்சர் என்னது 110. ஸோ இதோட ஆன்சர் என்னது 110 அப்படின்னு நான் என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன், நீங்கள் செஞ்சு சொல்லுங்கள். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 7 எனில் எக்ஸ் கியூப்
ப்ளஸ் 1/x³ மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் வேறு என்ன சார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கேட்பாங்க. எப்படி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இது கொடுத்துட்டு இது கேட்பாங்க. அது கேட்கறதான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. வாங்க நம்ம அந்த கணக்கு பார்க்கலாம். அடுத்து டைப் 6 பாருங்கள். இப்போ முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் கொடுத்துட்டு இது கேட்டாங்க. இது என்ன அப்படின்னா இப்போ இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, இது கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ x² + 1/x வேல்யூ என்னது 62 எனில் x + 1/x மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். இது போல் இங்கே எது கொடுத்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதோட ஒரு முறை 2 கழிச்சிருங்க, ஒரு முறை 2 கூட்டுங்க. சரிங்களா, 2 ஒரு முறை கூட்டுவோம், 2 ஒரு முறை என்ன பண்ணுவோம் கழிக்குவோம். கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்குது 64. இது அப்படின்னா இருக்குல்ல, சரிங்களா, இது என்னது 60 அப்படின்னு கிடைக்குது. இந்த எந்த எண்ணுக்கு உங்களால் ரூட் எடுக்க முடியும், ரூட் எடுக்க முடியும்னா 8க்கு மட்டும் தான் முடியும், 64க்கு எடுக்க முடியும். அப்போ எடுத்து 8. அப்போது x + 1/x வேல்யூ 8ங்க. x + 1/x வேல்யூ என்னது 8. அடுத்து இப்போ இது தெரிஞ்சால் நம்ம x³ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா தெரியணும். a³ மைனஸ் என்னது 3a, ஏவோட வேல்யூ என்னது 8³ மைனஸ் என்னது 3 8 அப்படின்னா 512 மைனஸ் என்னது 24 அப்படின்னா 12லேருந்து 4 கழிச்சு அப்படின்னா 8. அடுத்து இங்கே அப்படின்னா 8, அடுத்து 4. ஸோ 488 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னது 488. இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர். சரிங்களா, சரி. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இதே பேட்டர்ன் தான் இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாற்றி கொடுக்குறது தான் நம்ம என்ன பண்ணோம் செஞ்சுக்கணும். இப்போ அப்படின்னா y - 1/y³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கியூபை மட்டும் அந்த மாதிரி கொண்டு போயிடுங்க. அப்படின்னா 1 - 1/y அப்படின்னா √27 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கியூப் எடுத்தோம் அப்படின்னா y - 1/y வேல்யூ என்னது 3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். அப்போ கொடுத்துருக்கிறதும் மைனஸ், கேட்டிருக்கிறதும் மைனஸ் அப்படின்னா அது என்னது ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொன்னோம். அப்படின்னா y³ - 1/y³ அப்படின்னா a³ + 3a அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது 3³ ப்ளஸ் என்னது 3, அடுத்து ஏவோட வேல்யூ 3 அப்படின்னா 27 ப்ளஸ் என்னது 9. அப்போ எவ்வளோ 36. ஸோ ஆன்சர் என்னது 36. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எளிமையான கணக்கு தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா ஓகே. இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு 10ஆம் வகுப்பில் 9ஆம் வகுப்பில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. தயவுசெய்து போய் பார்த்து இயற்கணிதம் என்ற பகுதியிலே இருக்கும், அதை போட்டு பாருங்கள், ரொம்ப எளிமையாக புரியும். அதே போல் உங்களுக்கு போர்ட் மாஸ் வந்து 8ஆம் வகுப்புலையும் 7ஆம் வகுப்புலையும் இருக்கும், நீங்கள் அதை போட்டு பாருங்கள். சரிங்களா, ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போயிடலாம். மாடல் நம்பர் 3 சுழற்சி முறை, சைக்கிளிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்ப எளிமைங்க, ரொம்ப நீங்கள் பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். சார் அது எப்படி சார் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த சுழற்சி முறை அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போது ABC இதுக்கு மேலே எதோ நல்லா கொடுத்துருப்பாங்க. சரியா, ABCDEF எதோ நல்லா கொடுத்துருக்கலாம். ஸோ நான் 3 எடுத்துக்கலாம் மினிமம். அதாவது இது சுழன்ற இதுக்குள்ளேயே இப்படியே சுழற்சியாக இருக்கும். அதாவது AB கொடுத்துருந்தா அடுத்து BC கொடுத்துருப்பாங்க, BC கொடுத்துருந்தா அடுத்து CA கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே ரொட்டேட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 1ங்க. அப்படி இருந்துட்டாவே அதுக்கு என்னது ஆன்சர் 1. அப்படி இருக்கான்னு செக் பண்ணுறது தான் யாரோட வேலை, உங்களோட வேலை. அப்படி இருக்கா அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுழற்சி முறையில் எது கேட்டாலும் ஆன்சர் என்ன தான் 1 தான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது இப்படி இருக்கு இல்லையா, அதை மாற்றி எழுதிக்கலாம். அப்படின்னா இதை நான் மேலே கொண்டு அப்படின்னா x⁻a - b அப்படின்னு ஆகிடும். சரிங்களா, அடுத்து இன்ட்டு x⁻b - c அப்படின்னு ஆகிடும். இப்போ b + c. அடுத்து இன்ட்டு x⁻c - a, அப்போ c + a அப்படின்னு மாறிடும். அப்படின்னா இது எப்படி எழுதலாம், x⁻a²b² இன்ட்டு x²b² - c². அடுத்து இன்ட்டு x²c² மைனஸ் என்னது a². ஏன்னா a - b a + b. இப்போ அப்படின்னா பகுதிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்னது, சரி, பாட்டம் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் என்ன பண்ண ஆட் பண்ணிக்கலாம். அப்போ x a² - b² ப்ளஸ் என்னது b² - c² ப்ளஸ் c² - a². இப்போ அடிச்சுக்கலாம். இந்த a²க்கும் a²க்கும் b²க்கும் b²க்கும் c² இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா x⁻0. சரியா, எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போ இந்த பேட்டர்னில் எது கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் என்ன தான் 1 தாங்க. நீங்கள் பார்த்ததுமே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப என்னது எளிமையான முறை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சுழற்சி முறையிலன்னு கொஸ்டின் கேட்டாவே என்ன ஆன்சரு 1 தான். அது சுழற்சி முறையில் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட கூடுதலாக வேறு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இதோட கூடுதலாக என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இன்ட்டு 1/m மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது எல்லாம் சேர்த்தது எவ்வளோ 1. அப்போ இதோட சேர்த்தா அப்படின்னா 1 × 1/m 1/m அப்படின்னு
ஆப்ஷனில் கொடுப்பாங்க. கவனமாக இருந்து என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அடுத்த மாடல் போயிடலாம். அடுத்து மாடல் நம்பர் 4 பகா காரணி. மாடல் நம்பர் 4 என்னது? பகா காரணி. ஃப்ரைம் ஃபேக்டர் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க 10^2 சரியா, 14^3, அடுத்து 4^2. இந்த எண்ணில் பகா காரணிகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்பாங்க. பகா காரணிகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. அப்போ 10ன்றது பகா என்ன அப்படின்னா கிடையாது, 14ன்றது பகா என்ன கிடையாது, 4ன்றது பகா என்ன அப்படின்னு கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இருக்கிற மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கணும். அப்படி எழுதிப்போம். அப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ 10 எப்படி எழுதலாம்? அப்போ 2 × 5ன்னு எழுதலாம். அப்படின்னா × 2. அடுத்து இது அப்படின்னா 7×2 என்னது? 14. ஸோ அப்போ அப்படின்னா 3. அடுத்து இது என்னது? 2×2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ரூல் ஒன்று தெரியும். அப்படின்னா a × b ஹோல் ஸ்கொயர்னா இது a² b² அப்படின்னு எழுதலாம். சரியா, ab ஹோல் ஸ்கொயராக இருந்தால் அப்படி எழுதலாம். அப்படின்னா இப்போ 2×2 எழுதலாம், 5×2 எழுதலாம், 7×3 எழுதலாம், 2×3 எழுதலாம், அடுத்து 2×2 எழுதலாம், 2×2 எழுதலாம். இப்போது இந்த 2 பேஸ் சமமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் எல்லாம் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எங்கெல்லாம் பேஸ் சமமாக இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிறதெல்லாம் இருக்குது. அப்போது 2, 3, 5, 7, 9. அப்போ 2 என்னது? 9. ஸோ இன்ட்டு 5 வேல்யூ ஒன்று தான் இருக்குது, 7 வேல்யூ ஒன்று தான் இருக்குது. அப்போ எழுதிட்டோம். இப்போ 2ன்றது என்ன தான்? ப்ரைம் நம்பர் தான். 5ன்றது ப்ரைம் நம்பர் தான். 7ன்றது ப்ரைம் நம்பர் தான். ஆனால் அவங்க அது கேட்குறாங்களா இல்லை அப்படின்னா இதோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? கூட்டி சொல்லணும். அப்படி கூட்டினா 11, 14. பகா காரணிகளோட எண்ணிக்கை எத்தனை? 14. பகா காரணிகளோட எண்ணிக்கை எத்தனை? 14 அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக தான் கொடுப்பாங்க. இதே இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இதே சொல்லுவாங்க 21^5 சரியா, 35^4, அடுத்து 7^3 டிவைடட் பை சரிங்களா, அடுத்து 5^2 × 3^6. அப்போ இதோட பகா காரணிகளோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் சேம் டிட்டோவாக இதே பேட்டர்னில் தான் செய்யணும். செஞ்சுட்டு இங்கே கீழே இருக்கிறத மட்டும் மேலே கொண்டு போய் என்ன பண்ணணும்? கழிச்சுக்கணும். ஸோ அது மட்டும் தான் செய்யணும். அதையும் நம்ம என்ன கூட செஞ்சுருவோம். அப்போ 7×3 சரிங்களா, 5. அடுத்து இதை டைரெக்டாக நான் எழுதிக்கவா அப்படின்னா எப்படி என்னன்னா 7×5 3×5, அடுத்து 7×4 5×4 × 7×3 டிவைடட் பை இங்கே என்னது 3×6 அப்படின்னு இருக்குது. சரியா, 3×6 அப்படின்னு இருக்குது. சரிங்களா, ஸோ இங்கே என்ன குறைச்சிக்கலாம், குறைவாக கூட எடுத்துக்கலாம். 5×2 அடுத்து 3 என்னது 4. அப்படின்னா இப்போ இதை நம்ம அப்படியே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 7 எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போவோம். 7 அப்படின்னா 9, 13 அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ 12. ஸோ 12 கிடைக்குது. 9, 3, 12. அடுத்து 5ஓட வேல்யூ 3 இருக்கு இல்லையா, 3ஓட வேல்யூ 5ன்னு இருக்குது, 5ஓட வேல்யூ 4ன்னு இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்து இங்கே அதே போல் 5×2 3×4 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நீங்கள் கூட்டி பாருங்களேன். இதை நீங்கள் கூட்டி பாருங்கள் 6. அடுத்து இதெல்லாம் மேலே நம்ம கூட்டணும் அப்படின்னாக்கல ஸோ 12, 16, 21 டிவைட் பை என்னது இதை மேலே கூட்டணும் அப்படின்னாக்கல 6. இப்போ 21லேருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா 15. அப்போது பகா காரணிகளோட கூடுதல் எத்தனை? 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக தான் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் என்னது தரமாட்டாங்க. கவனமாக இருந்து என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து மாடல் நம்பர் 5 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்குது. எக்ஸின் மதிப்பு காணுதல். ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம செஞ்சுருவோம். இப்போ அதில் நம்ம 2 டைப் போட போகிறோம். ஸோ ஒரு டைப் ஒன்று கொடுத்துருக்கோம், அது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதனால் டீட்டோவாக அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போது இங்கே என்ன இருக்குது? இந்த எக்ஸ் ஒய் x² + y² - xy அப்படின்னு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலா அப்படின்னா ஃபார்முலாலாம் கிடையாது. அவங்களா ஏதாவது ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போது இது என்ன அப்படின்னா இதை நம்ம எக்ஸுன்னும் இதை ஒய்ன்னும் எடுத்துக்கணும். எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். இப்போ x⁻y அப்படின்னா x² + என்னது y² - என்னது xy. அப்போது எக்ஸ் இருக்கிற படத்தில் நம்ம என்ன பண்ணோம்? 5 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 5². அடுத்து 3² + 5 3 அவ்வளோதாங்க. இப்போ அப்படின்னா 5² 25, 3 அப்படின்னா 9. இது அப்படின்னா ஸோ மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படின்னா 15. ஸோ அதை நம்ம கழிச்சிருவோம். 25லேருந்து
15 போச்சு அப்படின்னா 10, 19. இப்போ இதோட ஆன்சர் என்னது 19. அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக பண்ணிட்டோம். இப்படி கொடுத்துருப்போம். இங்கே ரெண்டு கேட்டகரி கொடுத்தாங்க. இப்போ இந்த பக்கம் அதே இதில் பாருங்கள் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, இப்போ அது ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் எப்பவுமே சுருக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம சொன்னோம். ஸோ அப்போ அதை நீங்கள் ஏபின்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ அப்படின்னா ஏ ஸ்டார் பி ஏபி டிவைட் பை என்னது ஏ ப்ளஸ் பி. அப்போ அது பதிலாக என்ன பண்ணணும், ஏக்கு பதிலாக 3ன்னு எடுத்துக்கணும், பிக்கு பதிலாக -1ன்னு எடுத்துக்கணும். இப்போ எடுத்து அப்படியே வேணும் 3, அப்போ -1. அடுத்து 3 -1 அப்படின்னா -3/2 அப்படின்னு கிடைக்குது. இது பேட்டர்னு. அப்போ ஏ ஸ்டார் பியோட இது வேல்யூ. சரிங்களா? அப்போ இதோட கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போது 3 ஸ்டார் இந்த இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னது -3/2. அப்போ மறுபடியும் இதை ஏன்னு எடுத்துக்கணும், இதை பின்னு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். அப்படின்னா இப்போது ஏ ஸ்டார் பியோட மதிப்பு நமக்கு தெரியும். என்னது ஏ, அதனால் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 3 அப்படின்னா -3 என்னது 2. அடுத்து 3 ப்ளஸ்ஸு அதை ப்ளஸ் தான் -3 என்னது 2 அப்படின்னா இப்போ இந்த -9/2 ஆகிடும். அடுத்து இது அப்படின்னா 3 2 6. அப்போ என்னது 3/2. இப்போ அடிச்சுக்கலாம். 2க்கு 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ அடிச்சு ஒரு 3 3 9. அப்போ -3. ஆன்சர் என்னது -3. இந்த கணக்கு அப்படியே நமக்கு டிட்டோவாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. தயவுசெய்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு என்னது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்து போவோம். அடுத்து மாடல் நம்பர் 6 வந்து நம்ம பின்னம் பார்க்க போகிறோம். பின்னமாக கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ பின்னமாக அப்படின்னா எப்படி கொடுத்து, சாதாரணமாக பின்னம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 1/, சரியா? அடுத்து 1/, இப்படி கொடுப்பாங்க. அப்படின்னா இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நார்மல் மெத்தட்லையும் ஷார்ட்கட்டில் மெத்தட்லையும் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது புரியுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன செய்வோம், முதல்ல இதை சுருக்கணும். அப்படி தானே? அப்போ சுருக்கணும் அப்படின்னா 1 + 1/, இங்கே 1 இருக்கும். சரியா? ப்ளஸ்ஸு இதை சுருக்கணும் என்னது 3 + 2 5. அப்போ இது மேலே எங்கே போய்டும், போய்டும். அப்போ 3/, என்னது 5 அப்படின்னு மாறிடும். 3/, என்னது 5ன்னு மாறிடும். மறுபடியும் இதை நம்ம சுருக்குவோம் ஒரு முறை. அப்படின்னா 1 + 1/, சரிங்களா? அடுத்து இதனா 5 + 3 எவ்வளோ 8. அப்படின்னா 8/5 எங்கே போய்டும், மேலே போய்டும். ஸோ அவங்க மேலே அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அடுத்து இது அப்படின்னா 1 8 8 8 + 5 அப்படின்னா உங்களுக்கு 13 அப்படின்னு கிடைக்கும். 13/, என்னது 8. ஸோ ஆன்சர் என்னது 13/8 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது ப்ரொசீஜராக நம்ம செய்கிறோம். இதுக்கு ரொம்ப எளிமையான ஷார்ட்கட்டில் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எளிமையாக என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். இப்போது இங்கே இந்த கடைசி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கடைசி பின்னம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்தோம் 2 3. அப்போ 2 3ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே எத்தனை 1 இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை 1 இருக்குது, 3 1 இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் 3 டேஷ் போட்டுக்கோங்க. டேஷ் போட்டுக்கிட்டோமா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது அப்படியே நம்ம கூட்டி எழுத போகிறோம். இப்போ 2 3 கூட்டினா எவ்வளோ உங்களுக்கு 5. 3 5 கூட்டினா 8. 5 8 கூட்டினா 13. இப்போ இது போல் எழுதிட்டு இப்போ 13/8 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். 13/, என்னது 8. ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். அதே போல் உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன், நீங்கள் செஞ்சு சொல்லுங்கள். 1/1 + 1/1 + 5/3 இருந்தாக்கில் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இந்த முறையில் உங்களால் என்ன பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து இதுக்கு பதிலாக வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வேறு உங்களுக்கு வேறு நம்பர் மாதிரி கொடுக்குறது மாதிரி கூட என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். சரிங்களா? சரி, அது எப்படி செய்கிறது சார் அப்படின்னா அதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது. ரொம்ப என்னது எளிமையாக இது நம்ம டைப் 2ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா 2 + 1/2 சரியா? அடுத்து 2 + 1/2 இப்படி கொடுத்துருக்காங்க சார். இப்போ 1க்கு பதிலாக 2 இருக்குது சார் அப்படின்னா இதையும் நம்மளால் எளிமையாக செய்ய முடியும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம என்ன செய்யணும், அப்படியே எடுத்துக்கணும்னு சொன்னால் அப்படின்னா 1/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா? அடுத்து இப்போது இங்கே என்ன இருக்குது, 2 இருக்கு இல்லையா? அப்போது இதை நீங்கள் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மொத்தம் 3 டேஷ் இருக்குது. அப்போ 3 டேஷ் எழுதிப்போம். இதை 2 ஆல் பெருக்கலாம். அப்படின்னா 2 2 எவ்வளோ 4. இப்போ இந்த 4ஐயும் 1ஐயும் கூட்டணும். அப்போ 5. மறுபடியும் 5ஐயும் 2 ஆல் பெருக்கணும். 5 2 எவ்வளோ 10. இப்போ 10ஐயும் 2ஐயும் கூட்டணும் 12. இப்போ 12ஐயும் 2 ஆல் பெருக்கணும் அப்படின்னா 24. 24ஐயும் 5 கூட்டணும் அப்படின்னா என்னது 29. அப்படின்னா இப்போ 29/, என்னது 12 அப்படின்னு ஆன்சர் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். 29/, என்னது 12. இப்போ இங்கே 2 இருக்கிறதுனால 2 ஆல் பெருக்கி இருக்கும்.
ஒருவேளை 3 இருந்தால் 3 தான் பெருக்கணும். நீங்கள் பெருக்கிறது கீழே இருந்தால் பெருக்கணும், சரியா? மேலேருந்து பெருக்கக்கூடாது. ஸோ அப்போ எல்லாமே 2 இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன பெருக்கணும்? 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 2, அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 29 என்னது 12, ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும் நம்மளால். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுவே இங்கே ப்ளஸுக்கு பதில் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முறை என்ன பண்ணணும்? கழிக்கணும். பெருக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே கூட்டுறதுக்கு பதில் என்ன பண்ணணும்? கழிச்சிருக்கணும். ஸோ அதுவும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கா அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா கணக்கும் நாமளே கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த ஐடியாவிலிருந்து நீங்கள் பல கணக்குகளை என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாடல் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கேன். இப்போது சுருக்குகளை பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரே வீடியோவில் முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பகுதி இந்த சுருக்குகள், கடல் போன்றது இந்த சுருக்குகள். அதனால் நம்ம இன்னொரு அடுத்த பகுதியை நம்ம என்ன பண்ணுவோம்? நடத்துவோம். தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கல, பொறுமையாக நிதானமாக நம்ம என்னென்ன மாடல் கொடுக்குறோமோ அதை பார்த்துட்டு அது தொடர்பாக இருக்கக்கூடிய கணக்குகளை நீங்கள் செய்யணும். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப செய்யணும். பழைய டிஎன்பிசி கொஸ்டினை எடுத்து செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வீடியோ வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்போம். எங்களுக்கு ஆதரவு தர்றது மட்டும்தான் உங்களுடைய முக்கியமான பணி. ஸோ எங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள். தொடர்ந்து நாம் படிச்சுட்டே இருக்கலாம். கண்டிப்பாக 25க்கு 25 நம்மளால் என்ன முடியும்? வாங்க முடியும். அந்த நம்பிக்கையோடு படிக்கணும். நம்மளுடைய நம்பிக்கை தான் நமக்கு என்ன அப்படின்னா வலு சேர்க்கும். வேறு மற்றவங்க சொல்கிறது எல்லாத்த விட நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? நம்பணும். என்னால் முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு என்னது உங்களோட அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அதை தவிர வேறு எந்த இதுவும் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். அதனால் எப்போதும் நம்மோடு இணைஞ்சிருங்க. உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்காக முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.